ஹாய், வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? ஹாப்பி வெட்னஸ்டே. வாங்க, இன்றைக்கி நான் உங்களை வெளியில் கூட்டிகிட்டு போய் வீடியோ காமிக்க போகிறேங்க. வாங்க வெளியில் போயிடலாம். இது பாருங்கள், இதுக்கு முன்னாடி ஒரு வீடியோ போட்டிருந்தேன். அன்டெவலப்மெண்ட் ஏரியா டு டெவலப்மெண்ட் ஏரியா. அது டெவலப்மெண்ட் இல்லாத ஏரியா டெவலப் ஆகிட்டு வருதுன்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ போட்டிருந்தேன். இது பாருங்கள், நல்ல டெவலப்மெண்ட்டான ஏரியாங்க. இந்த ஏரியா ரொம்ப முக்கியமான ஏரியாங்க. எங்கள் இது உள்ள பாருங்கள், புது புது பில்டிங்ஸ்லாம் சூப்பராக எழும்பிக்கிட்டு வருது. இது பார்த்திங்கன்னா நாங்கள் இருக்கிறோம் இல்லையா, இப்போ இருக்கிற ஹவுஸுக்கு பேக் சைடில் இருக்குங்க. இது எவ்வளோ நல்லா சூப்பராக டெவலப்மெண்ட் ஆகிட்டு இருக்குது பாருங்கள். இங்கே தாங்க எங்களுடைய ஓன் ஹவுஸும் இருக்குது. அதனால் இது நான் வரும்போதோ கூட அவ்வளோவா டெவலப்மெண்ட் இல்லைங்க. இப்போ இவ்வளோ டெவலப்மெண்ட் ஆகிடுச்சு பாருங்கள். கடைங்க எல்லாமே வந்தாச்சு. இந்த சைடும் பார்த்திங்கன்னா முன்னெல்லாம் அன்டெவலப்மெண்ட்டாக தான் இருந்துச்சு. இப்போ ஃபுல் அண்ட் ஃபுல் டெவலப்மெண்ட் ஆகிடுச்சுங்க. இதை நாங்கள் ஓன் ஹவுஸ் இருந்தது ஃபஸ்ட்டில் நாங்கள் இருந்தோம் இல்லைங்களா, ஓன் ஹவுஸில் அங்கே இருக்கிற வீடு தாங்க இதெல்லாம். பாருங்கள் எவ்வளோ பெரிய பில்டிங்ஸ்லாம் வந்தாச்சு. இதை நான் ஒரு முக்கியமான இடத்துக்கு ஒரு வேலை இருக்குது, அதனால் போனேன். இதை உங்களுக்கு வீடியோவாக எடுத்து போடணும்னு தோணுச்சுங்க. ஏன்னா சும்மா என்னுடைய சமையல் வீடியோவே போட்டு சமைக்கிறதே, எல்லோரும் சமைக்கிற வீடியோ தான் பார்த்துட்டு இருப்பீங்க. இதை உங்களுக்கே தோணும் எல்லாமே செய்கிறது தான் இது அப்படின்னு சொல்லிட்டு. அதனால தான் நான் இந்த சென்னை விசிட் ஏரியா அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோ பார்த்துருக்கேன். பாருங்கள், இது டேர்னிங் பிளேஸு டார் ஷேப்பில் வரும். எவ்வளோ சூப்பராக வந்துடுச்சு பாருங்கள் வீடுங்க. அவ்வளோ பில்டிங்ஸ் வந்தாச்சு. இது எங்கள் ஸ்ட்ரீட்டில் இருக்கக்கூடிய இடங்க. இது இப்போ நாங்கள் இருக்கிற அந்த தண்ணி தேங்குகிற இடமும், என்னுடைய வீடியோவை கண்டினியூவாக பார்க்குறவங்களுக்கு தெரியும் இப்போ நாங்கள் இருக்கிற வீடு எப்படி இருக்குன்றது. இது பக்கத்து ஏரியாலலாம் எவ்வளோ சூப்பராக இருக்குன்றதையும் நீங்கள் பாருங்கள். அது உங்களுக்கு வீடியோவாக நான் போடணும்னு தோணுதுனால நான் எடுத்தேங்க. இது பாருங்கள் எவ்வளோ பில்டிங்ஸு, எவ்வளோ ரோடுலாம் எவ்வளோ சூப்பராக இருக்குது. இது நம்ம ஸ்ட்ரைட்டாக நம்ம போனோம்னா மெயின் ஏரியா வந்துடுங்க. அங்கே எனக்கு ஒரு முக்கியமான வேலை இருக்குது. அதை முடிச்சுட்டு நான் உங்களுக்கு ஒரு முக்கியமான, எங்களுக்கு ரொம்ப தேவையான ஒரு பொருளை வாங்கி நாங்கள் சாப்பிட போகிறோம். வாங்க, மெயின் ஏரியாவுக்கு வந்தாச்சு. பாருங்கள் பில்டிங்ஸ்லாம் பாருங்கள், எவ்வளோ பெரிய பில்டிங்லாம் வந்தாச்சு. இது எந்த ஏரியான்னு சொல்லிட்டு உங்களுக்கு கண்டுபிடிக்க முடியுதுங்களா? இது சென்னையில் எந்த ஏரியாவாக இருக்கும் அப்படின்றத எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். சரிங்களா? பாருங்கள் எவ்வளோ மரங்கள் செடிங்கள்லாம் எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். இது மெயின் ஏரியா தான். இது ஸ்ட்ரைட்டாக நம்ம போனோம்னா நம்மளுக்கு பஸ் ஸ்டாப்லாம் வந்துடும். கண்டுபிடிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் ஓரளவுக்கு. அப்படி கண்டுபிடிச்சிருந்தீங்கன்னா எனக்கு கமெண்ட்டில் சொல்லிவிடுங்க. சரிங்களா? இப்போ வாங்க, நான் உங்களை எங்கே கூட்டிகிட்டு போகிறேன் பாருங்கள். சூப்பரான ஒரு இடம் பாருங்கள். மெயின் ஏரியாவை ஆப்போசிட்டில் கிராஸ் பண்ணி போயாச்சு. பாருங்கள் எவ்வளோ சூப்பராக மெட்ரோ ட்ரெயின் மேலே பாலம்லாம் சூப்பராக வந்திருக்கு. இங்கே பாருங்கள், இது நம்ம எங்கே போக போகிறோன்னா, இது உங்களுக்கே தெரியும், இது போலீஸ் ஸ்டேஷனு. இந்த போலீஸ் ஸ்டேஷனை பக்கத்துலேயே, அந்த போலீஸ் ஸ்டேஷனுக்கு பக்கத்துலேயே பார்த்திங்கன்னா எவ்வளோ பாருங்கள். இவர் என்ன பண்ணியிருக்காருன்னா இளநீர் கடை தாங்க வச்சுட்டுருக்காங்க. இந்த இளநீர் பார்த்திங்கன்னா 20 ரூபீஸ்னு எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக ஆயிடுச்சுங்க. 20 ரூபீஸ்க்கு இளநீர், அதுவும் சென்னையிலன்னு சொல்லிட்டு ரொம்ப நான் கிராஸ் பண்ணி போய் பார்த்தேன். அதே தான் 20 ரூபீஸு. எந்த இளநீர் எடுத்தாலுமே 20 ரூபீஸ் தாங்க. அதுக்கு அதிகமாக விற்றாங்கன்னா நம்ம ரிப்போர்ட் கொடுக்கலான்னு சொல்லிட்டு போர்டே வச்சுருக்காங்க. அங்கே பாருங்கள், ஒரு வயசானவர் வச்சுருக்காரு. இளநீர்லாம் அவ்வளோ சூப்பராக இருக்குது. நம்மக்கிட்ட கேட்குறாங்க, உங்களுக்கு வழுக்கையாக வேணுமா இல்லை தேங்காவாக வேணுமான்னு சொல்லிட்டு. அதுக்கேற்ற மாதிரி வெட்டி கொடுக்குறாங்க. பாருங்கள் எவ்வளோ பெரிய இளநீர் 20 ரூபீஸ்ன்னு கொடுக்குறாங்க. அவ்வளோ நல்லா இருந்தது. ஆனால் எங்கள் ஏரியாவில் பார்த்திங்கன்னா 80 ரூபீஸ்ன்னு வாங்குங்க. இந்த இளநீரே 80 ரூபீஸ்ன்னு சொல்லுவாங்க. எனக்கு அவ்வளோ ஆச்சரியமாக ஆகிடுச்சு. 20 ரூபாய்க்கு இளநீரான்னு சொல்லிட்டு நான் ஒன்று சாப்பிட்டுட்டேங்க. நல்லா தான் இருந்தது. வழுக்கையும் இல்லை தேங்காயும் இல்லை, ரெண்டுத்துக்கும் மீடியம் சைஸில் இருந்தது. ரொம்ப சூப்பராகவும் இருந்துச்சுங்க. தாராளமாக வாங்கலாம். அதுக்குள்ளே எனக்கு தெரிஞ்சவங்க ஒருத்தர் வந்துட்டாங்க, என்னால் சரியாக வீடியோ எடுக்க முடியல.
இதை பாருங்கள், எவ்வளோ இளநீ காலையிலேயே வந்து எவ்வளோ பேர் சாப்பிட்ருக்காங்க பாருங்கள். ஒரு 11 மணி தான் இருக்கும். எவ்வளோ பேர் சாப்பிட்ருக்காங்க பாருங்கள் இளநீ. வாங்க, நான் வந்து வீட்டில் 2 குட்டீஸ் இருக்காங்க இல்லையா, அவங்களுக்காக 2 இளநீ பார்சலும் நான் வந்து வாங்கிட்டு வந்துட்டேன். இது இளநீர் வந்து அவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். அவங்களுக்கு இளநீர்னால் என்னான்னு தெரியாது. ஆக்சுவலாக அங்கே என்ன சொல்லுவாங்கன்னா இளநீ ஜூஸுன்னு தான் சொல்லுவாங்கங்க. ஏன்னா நான் இங்கே எங்கள் வீட்டாண்ட 80 ருபீஸ்ன்றதுனால நான் வாங்கி கொடுக்க மாட்டேன், ரொம்ப ரேராக தான். ஏன்னா பெரிய பாப்பாவுக்கு அம்மா வேறு போட்டு இருந்துச்சு, அதனால் என்னால் வந்து 80 ருபீஸ்லாம் கொடுத்து அவ்வளோ வாங்கி கொடுக்க முடியாது. இது 20 ருபீஸ் என்னவுடனே அவங்களுக்கு நான் 2 பார்சல் இளநீ வாங்கிட்டு வந்துட்டேன். பாருங்கள், அதுக்கு தேவையான 2 ஸ்ட்ராவும் கொடுத்தாங்கங்க. அவ்வளோ சூப்பராக இருக்குது. அந்த ஸ்ட்ரா பார்க்குறதுக்கும் அவ்வளோ சூப்பராக வந்து இருந்ததுங்க. இது வந்து நாங்கள் வீட்டில் வந்தவுடனே, அவங்க ஸ்கூல் விட்டு வந்தவுடனே அவ்வளோ ஹாப்பியாக இருப்பாங்க. இந்த இளநீர் வந்து பார்த்தோன்னே அவங்களுக்கு அவ்வளோ குஷியாகிடும். அதனால் நான் வந்து 2 பார்சல் வாங்கிட்டு வந்துட்டேன். உங்கள் ஊர்லெலாம் இளநீர் வந்து எவ்வளோ விலைக்கு விற்குதுன்றது எனக்கு கமெண்ட் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். பாய்.